நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், உபதேசங்களை என்ன பண்ணுங்கள், சபையில் உபதேசம் பண்ணுங்கள். ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு உபதேசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லுங்கள், உபதேசம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கர்த்தருடைய பந்தி என்னது ரொம்ப முக்கியம், ஜெபம் முக்கியம், ஐக்கியம் ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் என்ன பண்ணாங்க, அவர்கள் உபதேசத்திலும், சொல்லுங்கள் என்னதுங்க, உபதேசத்திலும். இயேசு 28ஆம் அதிகாரத்தில் உயிர் தெழுந்த பேர் சொன்னார், என்ன பண்ணுங்க, நான் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் என்ன பண்ணுங்க, உபதேசம் பண்ணுங்கள். அப்போ உபதேசம் சபையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு, பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு, ஞானஸ்நானம் எடுத்தப்பட்டு, கர்த்தருடைய பந்தியை பெற்ற ஆராதிக்கிறது, துதிக்கிறது, ஜெபிக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக உபதேசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். உபதேசத்தை கற்றுக்கொள்ளும் போது தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்முடைய தேவனுடைய காரியங்களை எல்லாம் என்ன பண்ண முடியும், முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் உபதேசத்துக்கு மட்டுமல்ல, உபதேசத்தின் அடிப்படையில் புத்திமதிகள், சொல்லுங்கள், உபதேசத்தின் அடிப்படையில் புத்திமதிகள் உண்டு. அதில் நீங்கள் ரோமர் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11 அதிகாரங்கள் உபதேசம் பண்ணுறாங்க. சொல்லுங்கள், 11 அதிகாரங்கள் என்ன பண்ணுறாங்க, உபதேசம் பண்ணுறாங்க. 12, 13, 14 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புத்திமதிகள். சொல்லுங்கள் என்னதுங்க, இந்த உபதேசத்தின் அடிப்படையில் அவர் என்ன பண்ணுறார், புத்திமதிகளை என்ன பண்ணுறாரு, சபைக்கு என்ன பண்ணுறாரு, தருகிறார். அதே மாதிரி கொரிந்தியரில் பார்த்தீங்கன்னா உபதேசமும் புத்திமதியும் கலந்து கலந்து வரும். சொல்லுங்கள், கொரிந்தியரில் என்ன பண்ணாங்க, உபதேசமும் புத்திமதியும் கலந்து கலந்து வரும். அதே நேரத்தில் கலாத்தியரில் பார்த்தீங்கன்னா 5 அதிகாரங்கள் கிட்டத்தட்ட உபதேசம் பண்ணிவிட்டு 6ஆவது அதிகாரத்தில் தான் என்ன பண்ணுறாரு, 4ஆம் அதிகாரம் பாதியிலேருந்து என்ன பண்ணுறாரு, புத்திமதிகளை என்ன பண்ணுறாரு, சொல்லுகிறவராக இருக்கிறார். அதே போல் நீங்கள் 1 கொலோசியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இதில் உபதேசமும் பின்பு என்னதுங்க, புத்திமதிகளும் அடங்கும். அதுக்கப்புறம் 1 தீமோத்தி, 2 தீமோத்தி, தீத்து இதெல்லாம் யாருக்கு சொல்லப்பட்டுக்குது அப்படின்னா, எஸ்பெஷலியாக ஊழியம் செய்கிறவர்களுக்கு என்ன பண்ணுது, சொல்லப்பட்ட அதிகாரங்களாக என்ன பண்ணுகிறது இருக்கிறது. ஊழியம் செய்யப்பட்டவங்களுக்கு சொல்லப்பட்ட புத்திமதிகள், ஆலோசனைகள், ஊழியம், சபை எப்படி நடத்த வேண்டும், சபையில் இருக்கிற முக்கிய ஊழியக்காரர்கள், என்னது மூப்பர்கள், இவர்களெல்லாம் எப்படியாய் இருக்க வேண்டும், சபைக்கு எப்படியாய் பங்கு பெற வேண்டும், கோவர்க்கர் என்ன செய்யணும், அதெல்லாம் என்ன பண்ணுது, 1 தீமோத்தி, 2 தீமோத்தி இதெல்லாம் என்ன பண்ணுது, சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ நான் மூப்பராக இருக்கிறேன், நான் உடன் வேலையாளாக இருக்கிறேன் அப்படின்றவங்களாம் என்ன பண்ணணும், அதெல்லாம் எடுத்து பின்னாடி 1 தீமோத்தி, 2 தீமோத்தியில் நல்லா படிக்கணும். படித்து நானும் ஒரு சபைக்கு எந்த அளவில் என்ன பண்ணுறேன், என்னுடைய பணியை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சார், இப்போ நம்ம புத்திமதிகளை பார்க்குறோம். இது 12ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா உபதேசத்தின் அடிப்படையில் நாம் எப்படியா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 12ஆம் அதிகாரத்தில் வாதிக்குது. 13ஆம் அதிகாரத்தில் உபதேசத்தின் அடிப்படையில் இந்த உலகத்தில் உள்ள அரசாங்கத்துக்கும் ராஜ்யத்துக்கும் நாம் எப்படியா என்ன பண்ண வேண்டும், வாழ வேண்டும். எந்த மனுஷனும் மேலான அதிகாரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, பயப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, சொல்லுது. அப்போ ஒன்றா என்ன பண்ணுது, கேட்குது. அப்போ உபதேசத்தையும் பார்க்கணும், புத்திமதிகளையும் என்ன பண்ண வேண்டும், பார்க்க வேண்டும். சரியா? இப்போ 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் படிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். போதும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் உங்கள்னு வருது. இப்போ இந்த உபதேசத்தை படிச்சிட்டோம். உபதேசத்தை படிச்சிட்ட பிறகு நீங்கள் தான் சில காரியங்களை செய்யணும். சொல்லுங்கள், நீங்கள் தான் சில காரியங்களை செய்யணும். கர்த்தர் செய்ய மாட்டார். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை, சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும்
தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்போ என்ன சொல்றாரு? எப்பா, நீ உபதேசத்தெல்லாம் கேட்டுட்ட, ரட்சிக்கப்பட்டுட்ட, ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிறேன். இப்போ நீங்கள் தான் சொல்லுங்க, நீங்கள் தான் உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக என்ன பண்ண வேண்டும்? ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் என்ன பண்ண மாட்டார்? ஒப்பு கொடுக்க மாட்டார். ஏன்னா சரீரம் உங்களுது. சொல்லுங்க, சரீரம் யாருதுங்க? உங்களுது. சரீரம் யாருதுங்க? உங்களுது. ஒரு இடத்துல உங்களுதுன்னுது, ஒரு இடத்துல சொல்றாரு சரீரமும் கர்த்தருக்குரியது. சொல்லுங்க, சரீரமும் கர்த்தருக்கு உரியது. அதாவது என்ன சொல்றேன்னா, நான் என்பவன் என்னுடைய ஆவி, சரீரம் என்பது நான் என்னுடைய வீடு. சொல்லுங்க, சரீரம் என்னது? என்னுடைய வீடு. இப்போ நான் என்ன பண்ணோம்? என் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். சொல்லுங்க, நான் தான் என் வீட்டை அடிக்கடி என் வீட்டை வெளியால் வச்சு ஏம்மா சுத்தம் பண்ணு என்ன சொன்னா, எப்பா உங்கள் வீடு தானேப்பா, நீங்கள் தானேப்பா வாசம் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டை நீங்கள் சுத்தமாக வச்சுக்க மாட்டீங்களா? சொல்லுங்கள், உங்கள் வீட்டை நீங்கள் சுத்தமாக வச்சுக்க மாட்டீங்களா? உங்கள் பாத்திரங்களை நீங்கள் சுத்தமாக கழுவி கழுக மாட்டீங்களா? எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? நீ வாசம் பண்ணுறீங்கப்பா, நீங்கள் உடுத்த போகிறீங்கப்பா, நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கப்பா, உங்கள் வீட்டை நீங்கள் என்ன பண்ணுங்க? சுத்தமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோமா சொல்லியா? அதே தான் இந்த இடத்துல சொல்கிறாரு. எப்பா ஆவி சொல்லுது, எப்பா சரீரத்தை நீ தான் என்ன பண்ணணும்? சுத்தமாக வச்சுக்கணும். சொல்லுங்கள், சரீரத்தை என்ன பண்ண? சுத்தமாக வச்சுக்கணும். சரீரத்தை சுத்தமாக வச்சா தான் இந்த ஆவி என்ன பண்ண முடியும்? இந்த சரீரத்துக்குள்ள வாசமா இருக்க முடியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வீடு சுத்தமாக நாத்தம் அடிச்சுன்னு உள்ளே இருக்க முடியுமா? 2 நாள் குப்பை கொட்டில் வீடு நாத்தடிச்சு போடும். அதுக்கு தான் ஒழுங்காக என்ன பண்ணோம்? பாத்திரம் தேய்ச்சி குப்பை கொட்டி வீட்டை பெருக்கிந்தா தான் வீட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியும்? மனுஷன் வாசம் பண்ண முடியும். அதே தான் உங்கள் சரீரத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? பரிசுத்தமாக என்ன பண்ணும் இருப்பதற்கு உங்கள் சரீரத்தை நீங்கள் தான் என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். கடவுள் என்ன பண்ண மாட்டார்? காதை திருப்பி எத்தனை சரீரத்தை ஒப்பு கொடு, சரீரத்தை ஒப்பு கொடு, சரீரத்தை ஒப்பு கொடு அப்படின்னு என்ன பண்ண மாட்டார்? தள்ளவே மாட்டார். உலகத்தில் இருக்கிறான் பாரு, அவனுக்கு சரீரத்தை எப்படி சில நேரத்தில் செய்யணும்னு தெரியவே தெரியாது. அவன் குடிக்கிறான்னு வச்சிங்களேன், ஏண்டா குடிச்சு உன்னையே அழிச்சிக்கிற, ஏன் காசு ஏன் உடம்பு உனக்கு என்ன அப்படின்வான். சொல்லுங்கள், ஏன் காசு நான் உழைச்சேன், நான் எப்படி ஒன்றா பண்ணிப்பேன். சரிடா, நீ எப்படி ஒன்றா பண்ணிக்கோ, பெற்று வச்சுக்கிறல்ல ஒரு நாள், அதுக்கு யார் என்ன பண்ணுவா? அதெல்லாம் தெரியாது. எனக்கு சந்தோஷமாக இருக்கணும், நான் என்ன பண்ண எப்படியாவது எதையாவது என்ன பண்ணிட்டு செஞ்சுட்டு போய். இதுதான் இன்றைக்கி பெரிய பிரச்சனை. இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் சரீரத்தை நீங்கள் தான் என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்? தேவனுக்கு என்று ஜீவ பலியா என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் சப்மிஷன் பண்ணணும். இந்த சரீரத்தை கொண்டு என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு திட்டம் போடக்கூடாது. சொல்லுங்க, இந்த சரீரத்தை கொண்டு என்ன வேணா செய்யலாம் அப்படின்னு திட்டம் போடவே கூடாது. இந்த சரீரத்தை நல்ல காரியங்களுக்கு செய்யறதுக்கு தான் நான் ஒப்பு கொடுப்பேன். தீமை செய்யறதுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், பாவம் செய்யறதுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. திருடுறதுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், பொய் பேசுறதுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன், தவறானதை பார்க்கறத ஒப்பு கொடுக்க மாட்டேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த சரீரத்தை நீங்க தான் ஆட்கொள்ள வேண்டும். இப்போ உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு அவனை சரீரத்தை என்ன பண்ண முடியாது? கட்டி வைக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா சரீரத்தில் அவனுக்கு வேட்கை இருக்குது, அளவற்ற வேட்கை இருக்குது. சரீரத்தை அவனால் கட்டுப்படுத்த முடியாது. சாப்பாடுறாமான சாப்பாடு வச்சுட்டு சாப்பிடாதன்னு சொல்லவே முடியாது. அப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள எல்லாம் காலி பண்ணிடுவான். யாருக்கு இருக்கிறதெல்லாம் யோசிக்க மாட்டான். ஐயோ இதெல்லாம் சாப்பிட்டா உடலுக்கு கேடு வருமே, பெருத்து போயிடுவோமே, சாப்பிட்டுனே இருப்பான். ஏன்னா அவனுக்கு கண்ணும் நாக்கு ருசியும் அவனால் என்ன பண்ண முடியாது. அதுதான் சொல்லுது,
போஜன பிரியனாக இராதே. ருசியுள்ள பதார்த்தங்களை வைக்கும்போது நீ என்ன பண்ணு, உன் தொண்டையில் கொஞ்சம் கத்தியை வை. தேனை கூட சாப்பிடலாம், மட்டாய் என்ன பண்ண வேண்டும், இனிக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிடக்கூடாது. அப்போ வந்து பாருங்கள், இந்த சரீரத்தை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும். சொல்லுங்கள், சரீரத்தை என்ன பண்ணால் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும். கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியுமா? நிச்சயம் முடியும். சரீரம் இன்னும் மீட்கலை. சரீர ரட்சிப்புக்காக நாம் என்ன பண்ணுறோம்? ரோமரில் சொல்லுது, சரீர ரட்சிப்புக்காக நாம் என்ன பண்ணுறோம்? ஏங்கி என்ன பண்ணுறோம்? காத்திருந்து என்ன பண்ணுறோம்? தவிக்கிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிங்க. தெரியல, பார்க்கணும். ரோம் 1:8 தெரியலையே, கொஞ்சம் பாருங்க. 8ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. நாமும் கூட சொல்லுங்க, சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் அடைவதற்கு சரீர மீட்பு இன்னும் வரல. சொல்லுங்க, சரீர மீட்பு இன்னும் வரல. சரீர மீட்பு இன்னும் வரப்போகுது. எப்போ வரப்போகுது? இயேசு மீண்டும் வரும்போது தான் சரீர மீட்பு வரும். சாகாம சரீரமாக மாறும். இந்த சரீர மீட்புக்கு வந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்? சரீரத்தை மண்ணுக்குள்ளே விதையாக விதைக்கிறோம். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இயேசு 2ஆம் வருகையில் வரும்போது உயிரோடு இருக்கிறோம், நாம மறுரூபமாகும். செத்து போனவங்களும் என்ன பண்ணுவாங்க? சாகாமை சரீரமாய், ஆவிக்குரிய சரீரமாய், உயிர்த்தெழுதல் சரீரமாய் என்ன பண்ணுவாங்க? மகிமையின் சரீரமாய் மாறுவாங்க. அதற்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறோம். ஏன் சரீர மீட்பு வரல? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, என்ன சொல்லுது? பாவ சரீரம். சொல்லுங்க சொல்லுங்க 8ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுது? 8:1-2. இப்படி இருக்க தேவன் தமது ஜனங்கள் இல்லை கிறிஸ்து இயேசுவினில் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. அது எப்படி எனில், மாம்சத்தில் பலவீனமாக இருந்த நியாயம் பிரமாணம் செய்யக்கூடாத தேவனே செய்யும்படி தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக. சொல்லுங்க, பாவ மாம்சத்தின் சாயலாக. இப்போ நம்முடைய மாம்சம் எப்படிப்பட்டதா இருக்குது? இப்போ பாவ மாம்சத்தின் சாயல் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆவியில தான் பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு. சரீரத்தில் என்ன பண்ணல? இன்னும் பாவம் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது. சரீர மீட்பு இல்லை. இன்னும் சரீரத்தில் பாவம் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதனால தான் என்னது? பாவ சரீரம். சொல்லுங்க, இது என்னதுங்க? பாவ சரீரமாக இருக்குது தான் வயதாகுது. பாவ சரீரமாக இருக்கிறது தான் வியாதிப்படுது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹலோ, இதெல்லாம் இப்போ இருக்குது, டேமேஜ் எல்லாம் ஆகுது. எதுக்குன்னா, ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பாவ சரீரமாக இருக்குது விடுறதில்லை. 8:11 சொல்ற இந்த பாவ சரீரத்தை என்ன பண்றாரு? உயிர்ப்பிக்கிறாரு. 8:11 படிங்க. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான சரீரம். இது வந்து என்ன பண்றது? சாவுக்கு ஏதுவா தான் இருக்குது இந்த சரீரம். சாவுக்கு ஏதுவான சரீரத்தையும் கர்த்தர் என்ன பண்றாரு? உயிர்ப்பிச்சே இருக்கிறார். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ சரீரத்தில் இன்னும் பிரச்சனை இருக்குது. சொல்லுங்க, சரீரத்தில் இன்னும் பிரச்சனை இருக்குது. சரீரம் முழிப்பு. அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? எப்பேற்பட்ட பரிசுத்தவான் ஆகிய இருந்தாலும் யாரு சொன்னாரு? யோசேப்பு. அவன் என்ன பண்றான்? அந்த விபச்சாரம் வந்தோன்னும் அவன் என்ன பண்றான்? அந்த இடத்த விட்டு ஓடி போறான்.
அந்த இடத்த விட்டு என்ன பண்ணுறான்? ஓடி போகிறான். பாவத்தை விட்டு என்ன பண்ணுங்க? ஓடி போங்கன்னு சொல்லுது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அவன் அங்கேயே இருந்திருந்தா என்ன பண்ணிப்பான்? வஞ்சிக்கப்பட்டு இருப்பான். தாவீது என்ன பண்ணுறான்? போர் செய்ய வேண்டிய நேரத்தில் போரை செய்யாமல் பால்கனியில் இருந்து என்ன பண்ணுறான்? பார்த்தான், மாட்டினான். எவ்வளோ பாட்டு பாடினவன், பரிசுத்தமாக இருந்தவன் தான். ஆனால் கண்களின் இச்சை அவன் என்ன பண்ணுது? இச்சையை பார்த்து அவன் என்ன பண்ணான்? விழுந்து போனான். ஏன்னா இன்னும் சரீரத்தில் மனுஷனுக்கு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. இல்லைப்பா, நான் ரட்சிக்கப்பட்டேன், பரிசுத்தம், நான் ரொம்ப ஜெபம் பண்ணுறேன், சரீரத்தில் எனக்கு ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது, என்னை யாரும் ஒன்றெல்லாம் வீழ்த்தலாம் முடியாது, அப்படிலாம் பேசக்கூடாது. ஆமென். அதனால தான் எங்கள் ஊழியம் செய்ய சொல்ல சொன்னாங்க, என்னப்பா கல்யாணம் பண்ணின்னு ஊழியம் செய். ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னா கணவன் மனைவியாக என்ன பண்ணுங்க? போங்க. 2 பேராக போங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அட்லீஸ்ட் 2 பேராது என்ன பண்ணுங்க? ஏன்னா ஒருத்தன் விழுந்தா ஒருத்தன் தூக்குவான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ சரீரத்தில் மனுஷனுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு ஒத்துக்குங்க முதல்ல. இப்போ அந்த சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு என்னையா சால்வேஷன் அப்படின்னா, இப்போ இந்த சரீரத்தை நீங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். சொல்லுங்க, ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ இந்த சரீரத்தில் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, கிறிஸ்துவோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ண உயிர்த்தெழுத சாயல்ல நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். 6:11-12 வாசிங்க யாராவது. மரித்ததாம். சாவுக்கேதுவான உங்க சரீரத்தில் பாவம் என்ன பண்ணக்கூடாது? ஆளக்கூடாது. எது ஆளக்கூடாதுங்க? இயேசு தான் ஆளணும், ஆவி தான் ஆளணும், நீங்கள் தான் ஆளணும். பாவம் என்ன பண்ணக்கூடாது? பகை சொல்க மிரகதம் யாரும் ஆளக்கூடாது. பாவம் என்ன பண்ணக்கூடாது? கண் போன போக்கிலே, கால் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே. இந்த மனம் சொல்கிறபடி, கண் சொன்னபடி, கால் போன போக்கில் போனால் அவன் கண்டிப்பாக என்ன பண்ணுவான்? தப்பான வழிக்கு என்ன பண்ணிடுவான்? போயிடுவான். ஹலோ வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, போச்சுன்னா என்ன பண்ண முடியாது? திரும்ப வராது. நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்கள் சரீரத்தை, உங்கள் கண்ணை, உங்கள் கையை, உங்கள் வாயை எல்லாத்தையும் கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க? ஒப்பு கொடுங்க. ஜீவ பலியா ஒப்பு கொடுங்க. சொல்லுங்க, ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்க. அது சொல்றாரு. நீங்கள் உங்கள் சரீரம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. பாவத்துக்கென்று என்ன பண்ணுதுங்க? அறையப்பட்டிருக்குது. நீதிக்கென்று பிழைத்திருக்குது. அதுதான் சொல்கிறார் இந்த இடத்துல. கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலையும் இதுலேயும் 6ஆம் அதிகாரத்தில் 2 ஞானஸ்நானத்தோடு கூட நீங்கள் என்ன பண்ணீங்க? அவர் முக்கிய எழுந்த போது நீங்களும் சிலுவையில் பாவத்திற்கென்று மரித்தீங்க. சொல்லுங்கள், பாவத்திற்கென்று சொல்லுங்க. அப்படி தானே சொல்லுது அந்த வசனம். என்ன சொல்லுது? சரீரம் என்ன பண்ணுது? அந்த வசனம் படிங்கப்பா, அந்த வசனத்தை. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியான ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தொழுந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடு. பாருங்க, தேவனுக்கு என்ன பண்ணுங்க? ஒப்பு கொடுங்க. உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக என்ன பண்ணுங்க? தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. தேவனுக்கென்று ஒப்பு கொடுங்கள். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். ஆகையால் கிறிஸ்துவோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம் என்று நம்புகிறோம். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ கிறிஸ்துவோடு கூட நான் மரித்தேன் சிலுவையிலே. சொல்லுங்க, கிறிஸ்துவோடு கூட நான் மரித்தேன். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? எல்லாம் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணாங்க? மரித்தேன் சிலுவையிலே. அதான் அப்போல் சொல்றார், நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டேன். சொல்ல, கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே. இப்போ இந்த அனுபவத்துக்குள்ள உங்க சரீரத்தை கொண்டு வரணும். சொல்லுங்க, பாவம் செய்யலான்னு சொன்னோம் இல்லப்பா. பாவத்துக்கு எப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ, எப்போ ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டனோ, அப்போவே என் சரீரத்தை பாவத்துக்கென்று சிலுவையில் என்ன பண்ணப்பட்ட?
அறையப்பட்டு இருக்கிறது. சொல்லுங்க, அறையப்பட்டு பாவத்துக்கு நான் மரிச்சேன். சொல்லுங்க, பாவத்துக்கு மரிச்சேன், கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டேன். இப்போ நீதிக்கு தான் பிழைச்சிருக்கிறேன் வழிய பாவத்துக்கு என்ன பண்ணல. பாவத்துக்கு செத்துட்டேன்னா பாவம் செய்ய முடியாது. நீதிக்கு தான் பிழைத்திருக்கிறீங்க. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. நீதியை செய்யறதுக்கு தான் பிழைத்திருக்கீங்க. நல்ல காரியத்தை செய்யறதுக்கு தான் பிழைச்சிருக்கிறீங்க. தீமையை செய்யறதுக்காக நீங்க என்ன பண்ணல, பிழைக்கல. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ண, சிலுவையில் அறையப்பட்டேன், ஞானஸ்நானத்தோடு அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன். இப்போ உயிர்த்தெழுத சாயல்ல நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். கொலோசியர்ல அதான் சொல்லுது. சொல்லுங்க, கொலோசியர்ல அதுக்கு தானே சொல்லுது. இந்த பசங்களுக்கு பாடம் எடுக்க சொல்லு ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எடுக்கிறேன். இது சும்மா வீட்டில் போடுற குளியல் இல்லைம்மா. நீ இயேசுவை விசுவாசித்து உன் சரீரத்தை என்ன பண்ணுறது, பாவத்துக்கு மரித்தேன் என்று இனி என்ன பண்ணுறது, ஒப்பு கொடுக்கிறது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பாவத்துக்கு மரித்தேன் என்பது என்ன பண்ணுறது, ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியம். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போது ஒரு காரியத்தை ஒன்று புரியுங்க. நீங்கள் உங்கள் சரீரத்தை, இது ஜீவன் இருக்குது, ஜீவன் இருக்குது, ஆனால் பலியாக ஒப்பு கொடுக்கணும். சொல்லுங்கள், என்ன பண்ணுங்க, பலியாக ஒப்பு கொடுக்கணும். எப்படி பலியாக ஒப்பு கொடுக்கணும்னா, அது வேற பலி, செத்து பலியாகிறது. இது வாழ்ந்து நிற்க சொல்லவே பாவத்துக்கு பலியாகிறது. சொல்லுங்கள், பாவத்துக்கு செத்து போயிருக்கிறேன். சொல்லுங்கள், பாவத்துக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், கிறிஸ்துவோடு கூட மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், சிலுவையில் அறையப்பட்டேன். நான் அல்ல, இனி இயேசுவே எனக்குள்ள என்ன பண்ணிக்கிறாரு, பிழைத்திருக்கிறார். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுங்க. பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான, சொல்லுங்க, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் என்ன பண்ணுகிறேன், வேண்டுகொள்ளுகிறேன். இருந்தா ஒன்று வேண்டுறார், அவர் ப்ளீஸ் பண்றார், ரெக்வஸ்ட் வைக்கிறார், ஒரு அப்ளாஜிஸ் பண்றார் உங்ககிட்ட. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இதை செய்ப்பா, இப்படி செஞ்சாதான் நீ புத்தி உள்ள ஆராதனை செய்கிற. சரீரத்தை பாவத்தை செஞ்சுட்டு நான் ஆண்டவரே தோத்துறோம் அப்படின்னா அது புத்தி உள்ள ஆராதனை கிடையாது. புத்தி உள்ள அது ஆராதனை கிடையாது. என்னை ஏமாற்றலாம், உன் மனசாட்சியை ஏமாற்ற முடியாது, ஆவியானவரை ஏமாற்ற முடியாது, கர்த்தரை என்ன பண்ண முடியாது, ஏமாற்றவே. நீ ஏமாத்துறேன்னு நினச்சிங்க, நீங்கள் தான் என்ன பண்ணுவீங்க, அப்படி ஏமாந்து போவீங்க. சரீரத்தை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். சொல்லுங்க, பரிசுத்தத்துக்கு என்ன பண்ணாங்க, ஒப்பு கொடுக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை படிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் நினைக்கிறேன், பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, 12. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. சொல்லுங்க, எல்லாவற்றையும் அதிகாரிக்க எனக்கு அனுபவம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியா இருக்காது. சொல்லுங்க, எல்லாம் எனக்கு என்ன பண்ணாதுங்க, டிக்னிட்டி உண்டாக்காது. நான் போய் இந்த ராக்கி தேட்டரில் அடிச்சு புடிச்சின்னு அஜித் படம் வந்துச்சு, விஜய் படம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போய் நான் கியூவில் போய் நின்னா அது எனக்கு தகுதியாக இருக்குமா? ஊழியம் செய்கிற உங்களுக்கு கூட தகுதியாக இருக்குது. சில பேர் ஊழியத்துக்கு போகிறது அவங்களோட கூட இவங்களோட நானும் படம் போயிட்டேன் பேசிட்டேன். முதல்ல தப்புன்னு சொல்லி உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இது செய்யாதப்பா, இது தப்பு. சொல்லுங்கள், இது தப்புன்னு சொல்லுங்க. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டுங்க, ஆகிலும் எல்லாம் தகுதியாக இருக்குது. எல்லாவற்றையும் எனக்கு அதிகாரம் உண்டு, ஆள் ஒன்றுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், அடிமை பண்ண மாட்டேன். வயிற்றுக்கு போஜனம், போஜனத்துக்கு வயிறும் வேர்க்கும். பாரு, ஒரு முறை சாப்பிட்டுனே இருந்தேன். ஒருத்தர் சொல்றார், சாப்பிட்றதுக்கானதுங்க வயிறே இருக்குது. சொல்லுங்க, சாப்பிட்றதுக்கு தானே, நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்கன்னாரு. இப்படி பார்த்தேன், வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். சில பேர் என்னன்னா சாப்பாடா சாப்பிட்றதுக்கு தான் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கணும், போட்டு குப்பை மாதிரி போட்டு தொந்தி மாதிரி தோட்டி அப்புறம் என்னது வாந்தி வர மாதிரி இருக்குது. அப்புறம் தப்பு 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 24 ஹவர்ஸ் ஓடுறது. என்னப்பா, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு பாஸ்டர்.
போயிட்டு 4 நாளைக்கு என்ன பண்ணுவான், வாமிட் எடுத்துகிட்டு டயார்டாக, என்னாச்சு, நிறைய சாப்பிட்டேங்க, கண்டது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. வயிற்றுக்கு போஜனம் ஏற்கும், போஜனத்துக்கு வயிறு ஏற்கும். ஆனால் இதையும் அதையும் என்ன பண்ணுவாராம், சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல கர்த்தருக்குரியது. சொல்லுங்க, சரீரமா என்ன இல்லைங்க, வேசித்தனத்திற்கு உரியது இல்லை. சரி, சில பேர் என்னன்னா, ஏன் சரீரம் நான் எப்படி ஒன்று இல்லையா, சரீரம் வேசித்தனத்திற்கு இல்லை, கர்த்தருக்குரியது. இந்த கான்செப்ட் வாங்க, சொல்லுங்க, கர்த்தருக்கு முறையான திருமண பந்தத்தில் ஆசபாசங்களை, கர்த்தர் வைத்திருக்கிற ஆசபாசங்களை அந்த விதத்தில் தான் சரி செஞ்சு கொள்ள வேண்டும் ஒழிய, திருமணம் அல்லாத திருமணத்துக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எந்த உறவும் அது வேசித்தனமாக என்ன பண்ணுது இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரெக்கக்னைஸ் பண்ணவே கூடாது. 2வது பண்ணிக்கிறேன், என்னென்ன பண்ணிக்கோ, திருமணம் செஞ்சுட்டு என்ன பண்ணிக்கோ, வாழ். இப்போ வந்துக்கிற இந்த பெட் டைம்லாம் அதெல்லாம் அங்கேயே அப்பயே வந்துடுச்சு. இல்லை நாங்கள் பெட்டிங்காக வாழ்ந்துக்கிறோம், என்னது என்ன சொல்லுவாங்க, ஆமாம், லிவிங் டுகெதர் வாழ்ந்துக்கிறோம். இவன்கிட்ட வாழ்ந்து பார்க்குறோம், இவன் சரிப்பட்ட கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா இவனை வாங்கி விட்டுறேன். 1 வருஷம் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம், இவன் எனக்கு ஒத்து வருவானா. இப்படியே தான் 5 பேரை அவன் என்ன பண்ணான் பண்ணிவிட்டு, 5வது ஆளும் இப்போ என்ன இல்லை, பார்த்தா எல்லாம் போச்சு. 6வது ஒன்று கட்டின்னுக்கிறான், அதுவும் சரியில்லை, அவன் புருஷன் இல்லைன்றான். எத்தனை பேருக்கு இன்றைக்கி அந்த மாதிரி வாழ்க்கைலாம் போயிட்டுருக்குறாங்க. அதெல்லாம் வேதத்தில் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் கர்த்தர் அதெல்லாம் என்ன பண்ணுறது, அங்கீகரிக்கிறது கிடையாது. இந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இதையும் அதையும் அழிவு பண்ண, சரீரமோ வேசித்தனத்திற்குள்ள கர்த்தருக்குரியது. சொல்லுங்க, கர்த்தருக்குரியது. கர்த்தரும் சரீரத்துக்குரிய, சரீரம் கர்த்தருக்குரியது, கர்த்தரும் இதற்குரியவர். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் கர்த்தர் எழுப்பினார், நம்மையும் தமது வல்லமையினால என்ன பண்ணுவாரு, எழுப்புவார். உங்கள் சரீரங்களை கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக என்ன பண்ணலாமா, மாத்தலாமா? அப்படி செய்யலாகாது. ஹல்லேலூயா. ரொம்ப ஹார்டா சொல்றார். ஹல்லேலூயா. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாக என்ன பண்றான், சரீரத்துக்கு விரோதம், தான் சரீரத்தை அவனே கெடுத்து கொள்றான். அதுக்கப்புறம் சொல்றாரு, உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்கள் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய அல்லவர் என்று அறியீர்களா? உங்க சரீரம் தேவனுக்குரியது, அது பரிசுத்தமானது, அது தேவனுடைய ஆலயம் என்று நம்ம என்ன பண்றோம், தெரியாது இருக்கிறோம். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்றது அறியாது இருக்கிறோம் அப்படின்ட்டு. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? தேவனுடைய ஆலயம், சரீரம் கர்த்தருக்குரியது, அதுல பரிசுத்த ஆவியான வாசம் பண்றாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. 30 சொல்ல 20 சொல்லுவார். கிரயத்து கொல்லப்பட்டீர்கள், வாங்கப்பட்டீங்க, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள், சொல்லுங்க, உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை என்ன பண்ணுங்க, மகிமைப்படுத்துங்கள். இந்த சரீரத்தை கொண்டு நீங்க மகிமைப்படுத்தணும். சரீரத்தை என்ன பண்ணக்கூடாது, ஈன காரியங்களுக்காக செய்யக்கூடாது, கனவீனம் பண்ணக்கூடாது, அழிச்சு கொள்ளக்கூடாது, நாசம் பண்ணக்கூடாது. உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் நீங்கள் என்ன பண்ணுங்க, தேவனை மகிமைப்படுத்துங்கள். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ சரீரத்தை என்ன வேணா செய்யலாம் அப்படின்னா இருக்காதீங்க. ஹல்லேலூயா. வசனம் வாசிங்க. எபிரேயர் 13:11. அதனால இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அவருடைய சரீரத்தை நமக்காக என்ன பண்ணுறாரு, பாளையத்துக்கு வெளியே சுட்டெரிச்சு. பாண்டவசனமா சொல்லுங்க, படிங்க.
சரிங்க 10ஆம் அதிகாரம் 22 பாருங்க ஒரு நிமிஷம்.